ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஓகே, இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் உடனே நீங்க சீட் அலாட் பண்றீங்க. ஓகே, உனக்கு பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சொத்து இருக்கு, சொகம் இருக்கு. ஆனா இது எதுவுமே இல்லாத ஒருத்தகிட்ட நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா ஏய், பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்புங்கடி. இந்த பக்கம் உங்களை பார்த்தா பிச்சிடுவேன். ஏய், இது எங்க ரூம்டி? விடுங்கடி. புடிக்கல, எனக்கு புடிக்கல. நான் எது வெளியில போறேன். ஏய், விடுங்கடி. அடே, அடிங்கடி. ஓடே. பூவே, என்ன அடிச்சாப்லங்க? தூக்கல, தூக்கல, தூக்கல. ஓடி. ஓடிடி. பூவே, என்ன அடிச்சாப்லங்க? நிறுத்துங்க. பெட்டிய தூக்கல. ஏய், அடி. நிறுத்துங்க. நான் குத்தாடி. ஏய், நிறுத்துங்க. என்ன சத்தம் இங்க? தள்ளுப்புல. மேடம், நீங்க தானே மேடம் எங்களுக்கு ரூம் கொடுத்தீங்க. ஹாஸ்டலுக்குள்ள போங்க, 3வது ரூம்குள்ள போங்க. நீங்க தானே மேடம் சொன்னீங்க. நாங்க வந்தா இவங்க எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க மேடம். கேளுங்க. எங்க ரூமுக்கே வந்துட்டு எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடியே குந்தாணி, ஒரே தடவை ரூம்ல கலக்குற சென்ட் எடுத்து அடிச்ச. அது எதுக்கு நோவுதே? பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடி இத எப்படி பாருங்க. பேசுறாங்கன்னு? நிறுத்துங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்டலுக்கு போக சொன்னது வாஸ்தவம். ஆனா இந்த ஹாஸ்டல் கிடையாது. இது பணம் கட்டி படிக்கிற ஹாஸ்டல். உங்க ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல். உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வாங்க. கேட்டியா? தள்ளு. புரிஞ்சுதா? கிளம்பு. கிளம்பு கிளம்பு. என்னடி பாக்குற? முதல்ல போ. இருடி, நாளைக்கு காலேஜ்ல வச்சுக்கிறோம். பாத்துக்கலாம். இருடி குட்டச்சி, உன்னை சும்மா விட மாட்டேன். வாங்க. என்ன மேடம் இது? ரூம் கொடுக்கறேன்னு சொல்லி இப்படி டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஃப்ரீ ரூம்ல ஆக்குபைடா இருக்குமா? இப்போதைக்கு இந்த ரூமை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேற யாராவது ஷிஃப்ட் ஆனா நான் உங்களை மாத்தி விடுறேன். பாத்தியால பூவே, எப்படி கேவலமான ரூம் கொடுத்துருக்காங்கன்னு? இது பூரா அந்த வில்லி கோஸ்டிங்க வேலைதான். புள்ள, இத பார்த்து ஏன் பயப்படுற? நம்ம காட்டை திருத்தி கழனி ஆக்குனவங்க. இதுக்கு பயந்துருவோமா என்ன? வா, வரிஞ்சு கட்டு, சுத்தம் பண்ணுவோம். கட்டு, வா. சதமானம் பவதி சதாயி புருஷன் சதேந்திரியாய க்ஷேமேந்திரியே பிரதிதிஷ்டதி. வணக்கம் வாங்க, சாமி. வணக்கம். என்ன நியூ அட்மிஷனா? ஆமா. உங்க பேர்ல அர்ச்சனையா? அர்ச்சனை தான். வேற யாரும் அர்ச்சகர் இல்லையா? ஏன் என்ன பார்த்தா அர்ச்சகரா தெரியலையா? இல்ல, நிறைய பேருக்கு அர்ச்சனை பண்ணும். அத்தனை பேருக்கு மந்திரம் சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஐயரா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்குதான். யார பார்த்து என்ன சொல்லிட்டேள்? நான் ஆஷ்டானமா பிராணாயாமம் பண்றவன். 4 வயசுலயே சதுர வேதங்களும் தலைகீழ் பாடம். எத்தனை பேருக்கு அர்ச்சனைனாலும் மூச்சு விடாம பண்ணிடுவேன். பேச்சு மாறக்கூடாது சாமி. அப்புறம் ஐயோனாலும் விட மாட்டேன், ஆத்தானாலும் விட மாட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேள்? ஏன் சர்வீஸ்ல நான் பார்க்காத அர்ச்சனையா? நான் சொல்லாத மந்திரமா? எத்தனை பேருக்கு வேணாலும் மந்திரம் சொல்லுவேன். பந்தயம் வச்சுக்கலாமா? இது சூப்பர் ஐடியா சாமி. ஆளுக்கு 100 ரூபாய் பந்தயம். விடாம அர்ச்சனை பண்ணிட்டா நாங்க உங்களுக்கு 100 ரூபாய் தருவோம். ஒருவேளை பாதியிலே மூச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் எங்களுக்கு 100 ரூபாய் தரணும். சரியா? பேஷா பண்ணிடலாம். இந்தாங்க. நான் தான் போதுவே. ஆளுக்கு 100 ரூபாய் கையில கொடுங்க பாப்போம். இந்தாப்புல. என்ன சாமி, போட்டிக்கு ரெடியா? நான் ரெடி. பேரை சொல்லுங்க. பார்வதி தேவி. அட, இது நம்ம கரஸ்பாண்டன்ட் பேராச்சே. சாமி, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சொன்ன பேருக்கு மட்டும்
அர்ச்சனை பண்ணு. பார்வதி நாமதையேசே சக உடம்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல. இன்னொரு பேரை சொல்லுங்க. பிலோமினா. என்னது? பிலோமினாங்கிற பேருக்கு அர்ச்சனையா? அதுக்கே சாமி இப்படி பேர்னு வாய பொளக்குறேன். பிலோமினாங்கிற பேருக்குலாம் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சாமி உங்ககிட்ட வந்து சொன்னாரா என்ன? நீங்க பண்ணுங்கண்ணா, சாமி ஏத்துப்பார். அது இல்ல. பிலோமினா நாமதையேசே சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய. புள்ள. புடி. என்ன சாமி பார்த்தோன்னே தலை சுத்துதா? நேக்கா 100 ரூபாய் பந்தயம் கேட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க. புடிப்புல. பூங்கொடி ரோகிணி நட்சத்திரம். பூங்குடி நாமதையேசே ரோகிணி நட்சத்திராணாம் சக குடும்பானாம். மிருகசிரிஷம். மாரி நாமதையேசே மிருகசீரிஷ நட்சத்திராணாம். வேதா ரோகிணி நட்சத்திரம். ஆமா, இத்தனை பேர் சொல்றேலே, இவெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து எங்க கூட படிச்சவங்க, பாடம் சொல்லி கொடுத்தவங்க, புளியங்கா பறிக்க வந்தவங்க, கமர்கட்ட கடிச்சு தந்தவங்க, பாத்தியார் தோட்டத்துல சீதாப்பழம் திருட போனப்போ கூடவே வந்தவங்க, கபடி விளையாடும் போது கூடவே இருந்து கை தட்டினவங்க, ஆடு மேய்க்கும் போது எங்க கூடவே வந்தவங்க, வாத்தியார் தோட்டத்துல சீத்தாப்பழம் திருடும் போது கூடவே வந்து அடி வாங்கினவங்க, எங்க ஆத்தா எங்களை அடிச்சு தோட்டும் போது மத்தியானம் சோறு போட்டவங்க, பரீட்சை எழுதும் போது பார்த்து எழுதுறதுக்கு பேப்பர் காட்டினவங்க, அப்புறம் எங்க கிட்ட இருந்து கல்லால் அடி வாங்கினவங்க. சாமி, இப்ப இந்த வெட்டி கதெல்லாம் எதுக்கு? 100 ரூபாய் பந்தயம் வேற கட்டிருக்கீங்க. வாங்க முதல்ல வேலை பாப்போம். ஆரம்பிங்க. அடுத்த பேர் வந்து பரமன் ரோகிணி நட்சத்திரம். ஐயோ பூ, ஐயர் மண்டையை போட்டார்ல. 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொலைகேஸ்ல மாட்டி போற. சீக்கிரம் ஓடியா ஓடியா. ஐயோ தட்டு. அதங்க வெச்சிட்டு வாப்ல. ஐயோ ஐயர் மயங்கி விழுந்துட்டாரு. யாராவது சீக்கிரம் வாங்கல. அந்த பொண்ணுங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஐயரே ஐயரே, என்னாச்சு? என்னாச்சு? போறாங்களே அந்த பொண்ணுங்க தான் சார். ஐயரோட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏய் நில்லுங்க, இங்க வாங்க. ஐயோ இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ கூப்பிடுறாங்கடி. ஐயோ பூவே பூவே, திரும்பாத புள்ள, திரும்பாத. திரும்பின நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அடையாளம் கண்டுபிடிச்சா நம்மள விட மாட்டாங்க. கொலைகேஸ்ல மாட்டுறதுக்கா கொடைக்கானல்ல இருந்து அம்புட்டு கஷ்டப்பட்டு இம்புட்டு தூரம் வந்தோம். தெய்வமே எங்களை காப்பாத்துப்பா. வாங்கன்னு சொல்றேன்ல. நீதான்ப்பா காப்பாத்தணும். எனக்கு எதுவுமே தெரியாது. நீதான்ப்பா காப்பாத்தணும். காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா. அர்ச்சனை பண்ண சொன்னது ஒரு குத்தம்னு சொல்றீங்க. தெய்வமே நீதான்ப்பா காப்பாத்தணும். தம்பி, அந்த குட்டிச்சாத்தானங்களுக்கு பயந்துதான் மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சேன். மறுபடியும் ஏன் அவளை கூப்பிடுறேள்? நடிச்சீங்களா? புள்ள தப்பிச்சிரலாமா? போயிடலாம். 1 2 3 ஜூட்டு. தம்பி போயிட்டாங்க. போயிட்டாளா? அவங்க போயிட்டாங்க. பார்த்து. யாரு எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல. வேடிக்கையான பொண்ணுங்களா இருக்காங்க. பூச்சி வாங்குதுல. முடியல புள்ள, முடியல. பூவே, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கோவில நடந்ததை பத்தி நம்ம வெளியே மூச்சே விடக்கூடாது. புரிஞ்சுதா? அம்மா புள்ள யார்ட்டையும் சொல்ல மூச்சை விட்டோம் பொழப்பே போச்சுல. பாத்துக்க. ஏன் பூவே, இந்த கட்டடத்துல நம்ம கிளாஸ் எங்கல? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குல்ல. இம்புட்டு பெரிய கட்டடத்துல நம்ம கிளாஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது புள்ள? வாயில இருக்கு புள்ள வழி. யார்ட்டையாவது கேட்டா தெரிய போகுது. வா வாப்ல. இந்த வர இவர்ட்ட கேப்பமா? அவர் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சரி கேளு. இரு கேக்குறேன். சார். எது சாரா? ஆமா சார். நானா? ஆமா சார். எல பூவே, இப்ப நம்ம எதுவுமே சொல்லலையல. எதுக்கு இந்த மனசு இப்படி பொங்கி பொங்கி அழுகுறாருன்னு தெரியலையே. சார், ஏன் சார் அழுவுறீங்க? இத்தனை வருஷ சர்வீஸ்ல
என்ன யாரும் சாருன்னு கூப்பிட்டது இல்லம்மா. ஏன் சார் கூப்பிட்டது இல்ல? பியூனை எப்படிம்மா சாருன்னு கூப்பிடுவாங்க? ஐய கருமத்தை பாரு, பெல் அடிக்கிறவன போய் சாருன்னு கூப்பிட்டோமா? அதுக்குதான் பாவம் அந்த மனுஷன் தேம்பி தேம்பி அழுறாரா? பரவாயில்ல, அந்த ரூட்லயே போவோம். பியூன் சார், பியூன் சார், என்னம்மா? கொஞ்சம் உங்க அழுகைய நிறுத்திட்டு எங்க 2 பேருக்கும் வழிய சொல்றீங்களா சார்? பியூன்னு தெரிஞ்சும் மறுபடியும் பியூன் சார் கூப்பிடுறியம்மா. இலக்காரமா பார்க்காம என் உச்சி குளிர வச்சுட்டியம்மா. உனக்கு என்னம்மா வேணும்? நான் என்னம்மா பண்ணணும்? அதே, நாங்க 2 பேரும் புதுசா காலேஜ்ல சேர்ந்திருக்கோம். மொதல் வருஷம் பிசிக்ஸ்ல சேர்ந்திருக்கோம். அந்த கிளாஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவுதானா தாயி? கீழே போங்க, கடைசி கார்னர்ல கடைசி கிளாஸ் அதுதான். உடனே போய் பாருமா. தேங்க்ஸ் சார். தாயி ஒரு நிமிஷம் நில்லுமா. போகும்போது 2 பேரும் டீ சாப்பிட்டு போங்கம்மா. தேங்க்ஸ் சார். சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. எல பூவே நில்லுல, இதுக்குள்ள வர்றதுக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டோம். ஒரு தடவை சாமி கும்பிட்டு போயிடுவோமா? ஐயா மலக்கருப்பா, நீ தான்ப்பா எங்களை காப்பாத்தணும். தெய்வமே, மாரியாத்தா காப்பாத்த. மாறி ஏந்திரிப்புல பார்த்தா காப்பாத்துமா. ஏப்புல மாறி இல்லல ஏந்திரிப்புல எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். ஏன் அவங்க எல்லாம் சாமியை கும்பிட மாட்டாங்களாக்கோ? ரொம்ப பண்றாங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணாங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சாமி தான் கண்ணு நோண்டிவிடும். ஏந்திரி காப்பாத்துமா. பூவே, இவங்க எல்லாம் எதுக்கு காணாததை கண்ட மாதிரி இப்படி பாக்குறாங்க? ஏ புள்ள வா உட்காரலாம். பூவே, இங்க எல்லாம் உட்கார வேணாம்ல. அப்புறம் வர்ற வார்த்தைக்கு பூரா நம்மளே எழுப்பி எழுப்பி கேள்வி கேட்பாங்க. நல்லா படிக்கிற எவ்வளவு வந்து இங்க உட்காந்துட்டோம். நாம ஒரு ஓரமா உட்காந்துப்போம். என்ன, அங்க போய் உட்காரலாம். வா வா. காலை இறக்கு புள்ள. ஏன் புள்ள? காலை இறக்கி உட்காரு. என்னமாப்பா? ஹாய். எது நாயா? நான் இல்ல, ஹாய். ஹாய். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஐ அம் சுப்பு. நான் மாறி, இது பூங்கொடி. வணக்கம். வணக்கம். உங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவா? ஆமா, நம்ம ட்ரெடிஷனலா இருக்கு. இத பாருங்க, எங்க Dress நல்லா இருக்குன்னு சொன்ன இந்த ஊர்லயே மொத ஆளு நீங்க தான். இப்படியே இருங்க, இவங்கள மாதிரி மாறிடாதீங்க. ஓகே, பை. பை. எப்பவே நம்ம Dress நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்குப்ல. ஆமா புள்ள. என்ன பூ இது? எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான கதையா? இந்த சனிய நம்ம கிளாஸ்க்கே வருது. நாசமா போறவன். ஏய், நான் தான் சொன்னேன்ல கபடியில ஜெயிச்சு அவ பக்கத்துல வந்து உட்காருவன்னு. அது நடந்துருச்சு. அதெல்லாம் சரிதான் பிள்ளை. தள்ளி இருக்கும்போதே நம்மள ஒரு வழி பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியறவ இப்ப வசதியா வச்சு செய்வாளே, போச்சு. என்ன பொட்டிக்காடுங்களா? சீட்டு கிடைச்சிருச்சுன்னு கெத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களா? சீட் கிடைக்காம போயிருந்தா கூட தப்பிச்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ என்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சாச்சு, இனி பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை இந்த காலேஜ்ல சேர விடாம முதல்லயே துரத்தி விட்டுருந்தா உங்களுக்கு வேற காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு செமஸ்டருக்கு அப்புறம் உங்களை துரத்தி அடிச்சா நீங்க எந்த காலேஜ்லயும் சேர முடியாது. அப்புறம் உங்க ஊருக்கு போய் உருளைக்கிழங்கு தான் பொறுக்கணும்.
கோவம் வருதா? வரட்டும் வரட்டும். இனி எனக்கு வேலையே உன்னை டார்ச்சர் பண்றது தாண்டி. என் கால்ல விழுந்து கெஞ்சி, ப்ளீஸ் தீபி என்ன மன்னிச்சிரு, என்ன ஒண்ணு பண்ணிடாத, இந்த காலேஜ் விட்டு அனுப்பிடாத, இப்படி எல்லாம் கதர்னா கூட நான் உன்னை விட மாட்டேன். பார்க்கலாண்டி. வெயில் படாம வேர்வை சிந்தாம வேலைக்கு பாலும் நெய்யும் தின்னு கொளுத்து வளர்ந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குன்னா, வெயில் மழைன்னு பார்க்காம ராத்திரி பகல்னு உழைச்சி கஞ்சியும் கூழையும் குடிச்சு எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பார்த்து வளர்ந்த கிராமத்துக்காரினா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். ஏய் போ போ. ஹாய் தீபி. பூவே, பூவே, என்ன புள்ள? சனியன சைக்கிள்ல அமிச்சா சைத்தான் புல்லட்ல வருது புள்ள. யாரு புள்ள அங்க? வாசல் பக்கம் பாரு பூவே. எங்க சொல்லுடி. இந்த ஆளு யாரு? இங்க எதுக்கு வந்திருக்காரு? ஏய் அவர் தாண்டி ஜீவா, நமக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு. ஆத்தி, இவன் வாத்தியா? இது தெரியாம ஊர்ல வச்சு அவனை வாங்குன்னு வாங்கிவிட்டானே. இப்ப நம்மள பார்த்தா உண்டி இல்லன்னு பண்ணிடுவான் புள்ள. பூவே, இனிமே நம்ம கால் பறிச்சு அரை பறிச்செல்லாம் பாஸ் ஆறது கஷ்டம்தான் புள்ள. என்ன புள்ள உளர்ற? இல்ல புள்ள, நம்ம பள்ளிக்கூடத்துல புலி முட்டை வாத்தி இப்படிதான் புள்ள. எனக்கு கால் பறிச்சு அரை பறிச்சு எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆக்கி விட்டுருவான். இந்த ஆளு அப்படிதான் செய்ய போறாரு. சேச்சா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவர் ரொம்ப நல்லவர். ஐயோ, உங்களுக்கு அந்த ஆளை பத்தி தெரியாதுங்க. 10 நாளைக்கு முன்னால அந்த ஆள் எங்க ஊருக்கு வந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு திரிஞ்சாரு. உலகத்திலேயே ஆட்டுக்குட்டிக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா எல்லாம் கலக்கி கொடுத்த ஒரே ஆளு இவருதான். இவரு கிளாஸ் எடுத்தா விளங்கிரும். வேணா பூங்கடிட்ட கேளுங்க. ஐயோ ஆமாங்க, தேவையில்லாம என்ன போட்டோலாம் எடுத்தாரு. அதுக்கு வேற மட்டு மரியாதை இல்லாம அவரை திட்டிவிட்டேன். ஓ, போட்டோலாம் எடுத்தாரா? ஆமாங்க. அடியாத்தே, பாத்திரம் போற கீழே குடிச்சுக்க. குட் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். வெல், இன்னைக்கு நியூ அட்மிஷன் யார் யாரு? ப்ளீஸ் கெட் அப். ஏய், உங்களை தான் எழுந்துருங்க. யாரு? ஹலோ, ப்ளீஸ் கெட் அப். சார், ஊர்ல நடந்தது எதையும் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். தெரியாம உங்களை திட்டிட்டோம். ஏய், இப்போ எதுக்கு அதெல்லாம்? இது கிளாஸ் ரூம், அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நீங்கள் 4 பேர் தான் நியூ என்ட்ரிஸ். இங்கே இருக்கவங்க ஆல்ரெடி இன்ட்ரோ ஆகிட்டனால வில் ஸ்டார்ட் வித் யூ. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். I am Dinesh from Coimbatore. I am completed school in SVK Higher Secondary School. My father is a businessman. I know well to write poetry in English. My name is Malar. I studied 12th standard in St. John's Higher Secondary School in Tanjavur. My father is a chartered accountant. ஏன் பூவே, இங்க எல்லாமே இங்கிலீஷ்ல தான் சொல்லணுமா? எனக்கு வேற இங்கிலீஷ் சரியா தெரியாதே. பயப்படாத புள்ள, நம்மளை பத்தி பேசணும், அதை தமிழ்லயே சொல்லலாம். அண்ட் யூ? பரவாயில்ல புள்ள, தமிழ்லயே பேசு. என் பேரு மாரியம்மா. சைலன்ஸ். ஸ்டூடண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. திஸ் இஸ் கிளாஸ் ரூம், நாட் an assembly. யூ கேரி ஆன்.
என் பேரு மாரியம்மா. நான் பூண்டிங்கிற மலை கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு பூங்கொடி தான். நானும் அவளும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்து ஒன்றாவே படித்து ஒன்றாவே சாப்பிட்டவங்க. இப்போ காலேஜ்லேயும் ஒன்றா படிக்கலான்னு வந்திருக்கோம். தீபிகா, மேரேஜ் ஆவது தனித்தனியா பண்ணுவாங்களா இல்ல அதுவும் ஒரே ஆள் தானா? Give yourself. ஓகே. Sit down. And you? என் பேரு பூங்கொடி. எக்ஸ்கியூஸ் மீ. ஆஸ் அ கிளாஸ் ரெப்பா என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம கிளாஸ்ல பல ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவங்களுக்கும் புரியுற மாதிரி செல்ஃப் இன்ட்ரோவை இங்கிலீஷ்ல பேச சொன்னா நல்லா இருக்கும். Okay. Let her try. My name is Pungodi. I studied +2 in Pumbarai Government Higher Secondary School and I ஆமா ஆமா, அது விக்ரம் படம் தான். கிளாஸ் ரூம்ல ஒழுக்கமா பிஹேவ் பண்ணலனா I send you out.